அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்வேல் அகாடமியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங், தமிழில் தர வரிசை அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. அப்போது இந்த டாபிக் நேம்லேயே இருக்குது. அதாவது ஏதோ ஒரு வரிசைப்படுத்தி எழுத போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, ரயில்வே படித்தாலும் சரி, இந்த டாபிக்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த கொஷினை நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி பார்த்துட்டு அப்புறம் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ இந்த கிளாஸை முடிச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்ப்பா. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம். இப்போ என்னப்பா ரேங்கிங்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரேங்கிங், தர வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்க போகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி ரோ வைஸ் தானே உட்காந்துருப்போம். ஓகேங்களா? இது லெஃப்ட்டு, இது ரைட் ஹேண்ட் சைடு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எஸ்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட்லேருந்து 5th பிளேஸில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ்ன்ற ஒருத்தர் லெஃப்ட்லேருந்து 5வது இடத்துல இருக்காங்க. ரைட்லேருந்து 6th பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் 6th பிளேஸில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மொத்தம் இந்த ரோல் எத்தனை பேர்ப்பா இருப்பாங்கன்னு உங்களை கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடகடன்னு 6 + 5 11 பேர் இருக்காங்க டோட்டல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது தப்பு. ஓகேங்களா? டோட்டல் அது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து 5வது இடங்கும்போது அந்த பொண்ணோட எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ ரைட்டு சைட்லேருந்து 6வது இடம்னு சொல்லும்போது அந்த பொண்ணை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பொண்ணு மட்டுமே நம்ம 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ அது தப்பு இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு, ஏன்னா அந்த பொண்ணோட பொசிஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ -1 போட்டுக்கோங்க. இதுதான் அப்போ அந்த டோட்டல் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போது இதை லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுக்கலாம், டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அவன் எப்படினாலும் கொடுத்துருவான். அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹைட் அதிகமாக இருக்கிறதுலேருந்து ஹைட்டு லோவாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, அதில் வந்து ஹைட் அதிகமாக இருக்கவங்க யார், ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க யார், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஹைட்டு வச்சுமே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்தாலும் சரி, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இல்லை டாப் பாட்டம், இது நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். இது லெஃப்ட்டு ரைட்டு இப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா டாப் பாட்டம்னு இப்படி வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட்டு தான்ப்பா. ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம்னா இந்த மாதிரி போயிடுவேன், லெஃப்ட் ரைட்னா இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம் டேரெக்டாகவே. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வேறு எந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்துடலாம். இப்போ இன்னொரு விஷயம், இது மட்டும் தான் அரேஞ்ச்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட்டை வச்சு சொன்னேன். அதே மாதிரி ஒரு கிராசரி பொருள் இருக்குது, ஒரு சக்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 kgல ஒரு பாக்கெட் இருக்குது, 3 kgல ஒரு பாக்கெட் இருக்குது, 2 kgல ஒரு பாக்கெட் இருக்குன்னா அதை ஒரு ஆர்டராக வைங்கப்பா. இப்போ 5 ஃபஸ்ட்டு வந்து லோ டு ஹையாக இருக்கலாம், இல்லை ஹை டு லோவாக இருக்கலாம். அதை ஒரு ஆர்டராக வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேங்களா? எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் தான். இப்போ ஒரு ஃப்ளோர் இருக்காங்க, 5-6 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளோரில் அந்த ஏன்ற ஃப்ளோர் இந்த பொசிஷனில் இருக்காங்க, பீன்றவர் இங்கே இருக்காங்க, சீன்றவங்க இங்கே இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளோரை ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ நமக்கு எதெல்லாம் நம்ம கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணுறோமோ அது எல்லாமே ரேங்கிங்குள்ளே வர போகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதில் பேசிக்கு ஒரே ஒருத்தருக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டோட்டல் அப்படின்றது லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு -1. வேறு எதுவும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கிளாஸில் பார்த்தலாம். இப்போ கொஷினில் பாருங்களேன். லோகேஷ் ரேங்க்டு 24th ஃப்ரம் த டாப் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாப் பாட்டமை நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், அதனால் தப்பு இல்லைப்பா சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டாப்பு, இதில் பாட்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து என்னப்பா சொல்கிறேன், லோகேஷ் ரேங்க்டு 24th ஃப்ரம் த டாப். இங்கே டாப்லேருந்து 24வது இடத்துல யாருப்பா இருக்கார், அந்த லோகேஷ்ன்ற ஒருத்தர் இருக்கார். 34th ஃப்ரம் த பாட்டம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? 34th ஃப்ரம் த பாட்டம். அவன் என்ன கேட்குறான், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த ஸ்டூடெண்ட், அதாவது டோட்டல் என்னப்பான்னு கொஸ்டின் கேட்குறான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டோட்டல்ன்றது என்னப்பா, அதாவது 24th இருக்கார், இந்த பக்கம் பார்த்தா 34th இருக்கார் அப்படின்னு தெரியுது. இது நமக்கு பார்த்தாலே இது ரொம்ப ஈஸி தானே. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அவரோட பொசிஷனை 2 வாட்டி ஆட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 58 வரும். அப்போ அவரோட பொசிஷனை 2 வாட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 57 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? இட்ஸ் வெரி ஈஸியான ஒன். ஒரே ஒருத்தரை கொடுத்துட்டு அவருக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 2த்தையும் ஆட் பண்ணி -1 பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது.
இப்போது இந்த கொஷினுக்கு வந்துடுங்களேன். சரி, ரோ ஆஃப் 37 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவன் நார்த். நம்ம யூஸ்வலாக எல்லாத்தையுமே வந்து நார்த்துன்னு தான் எடுத்துப்போம். ஏன்னா நார்த்தில் தான் இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்டுன்னு வரும். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி டேரக்ஷன்ற ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கோம். அந்த டாப்பிக்கை தவிர்த்து வெளியில் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருப்போம். ஸோ இதை தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. மொத்தம் 37 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்த்து. அப்போது இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது மொத்தமும் 37 பேர் அரேஞ்ச் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்காங்கப்பா. விஷேஷ் அப்படின்றவர் 13th ஃப்ரம் த ரைட் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இவர் ரைட்லேருந்து 13வது இடத்துல யாருப்பா இருக்கார்? அந்த விஷேஷ் அப்படின்றவர் இருக்கார். கரெக்டாப்பா? அப்போது அவருக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். இவர் 13வது இடத்துல இருக்காருன்னா 7ல் 3 போனால் 4, 3ல் 1 போனால் 2. அப்போ இவருக்கு முன்னாடி 24 பேர் இருக்காங்க. அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 24 பேர் இருக்காங்க. புரியுதாப்பா? மொத்தம் 37. அதில் விசேஷன்றவர் ரைட்லேருந்து 13. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 24 பேருன்றவங்க இருப்பாங்க. இப்போ அடுத்து இஃப் நம்ரதா 10th டு த லெஃப்ட் ஆஃப் விஷேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவரோட இப்போ இவர் வந்து ஒரு பொசிஷனில் இருக்காருப்பா. இவரோட 10th லெஃப்டில் அந்த நம்ரதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது இடத்துல அந்த பொண்ணு வராரு. நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அந்த நம்ரதா. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் இருக்கிறதே 24 தான். இவருக்கு அப்புறம் இருக்கிறதே 24 பேர் தான் இருக்காங்க. இவருக்கு அப்புறம் இவரையும் சேர்த்து கிடையாது. இவருக்கு அப்புறம் இருக்கிறதே 24 பேர் தான் இருக்காங்க. அதில் 10வது இடத்துல அந்த பொண்ணு இருக்காங்க. அப்போ இந்த சைடில் எத்தனை பேர்ப்பா என்ன இருப்பாங்க? இந்த பொண்ணுக்கு இந்த சைடில் என்ன எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 10வது இடத்துல அந்த பொண்ணு இருக்காங்க. 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 14 இந்த பக்கம் இருப்பார். கரெக்டாக? அப்போ தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 24ன்றது கிடைக்கும். உங்களுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த நம்ரதா பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து 14 பேர் இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு முன்னாடி 14 பேர் இருக்காங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அந்த பொண்ணோட பொசிஷன் பாருங்களேன், 15வது ஆளாக இருப்பாங்க. புரியுதாப்பா? இந்த பொண்ணுக்கு முன்னாடி 14 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணோட பொசிஷன் அப்படின்றது யார்? 15. அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 15th மிக சரியான ஆன்சர். இந்த கொஷின் நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, அதில் கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அதை சால்வ் பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு குரூப் டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குரூப் டி போகிறவங்களாம் கம்பல்சரி அதை சால்வ் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்த கொஷின் பாருங்களேன். இன் ஏ ரோ 22 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் நார்த், சுமன் இஸ் 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ரோ அப்படின்னு சொல்லிட்டான். தீபா இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட்டு மொத்தம் 22 பேர்ப்பா. இது லெஃப்ட்டு, இது ரைட்டுப்பா. ஓகேங்களா, சுமன் இஸ் 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு யார் இருக்காருப்பா? சுமன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் இருக்கிறதே 22 பேர். ஓகேங்களா, மொத்தம் இருக்கிறதே 22 பேர். அதில் 14 பேர் இங்கே போயிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பாங்க? ஓகேங்களா, அதில் ஒரு 6 + 2 8 பேர் தான் இருப்பாங்க இந்த சைடு. கரெக்டாக? அது சுமனுக்கு இந்த பக்கத்தில் 8 பேர் தான் இருப்பாங்க. அவங்க கொஷின் கொடுக்கறத வச்சு நம்ம கெஸ் பண்ணணும், டக்குன்னு கெஸ் பண்ணிடணும். மொத்தம் இருக்கிறது 22, அதில் 14 போயிடுச்சுன்னா அதில் ஒரு 6, இதில் ஒரு 2 இருப்பார். அப்போ 8 பேர் இங்கே இருப்பாங்க. சுமன் இஸ் 14. அடுத்து தீபா இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சுமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமனோட செகண்ட் ரைட்டில், ஃபஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட், இந்த இடத்துல யார் இருப்பா? தீபா. லெஃப்ட்டுனா இந்த பக்கம் போயிடுவோம், இது வந்து ரைட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது அடுத்து என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். வாட் இஸ் தீபாஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இப்போ 14 இதோட 15 போயிடும். அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பார்? இவர் 16th, அதாவது லெஃப்ட்லேருந்து பார்த்தா 16th பொசிஷனில் இருப்பாங்க. கரெக்டாக? இதை நம்ம ரொம்ப ஈஸின்றதால இதை நம்ம கெஸ் பண்ணிட்டே சொல்லிட முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னப்பா, இதில் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 6 பேர் தான் இருப்பாங்க. ஈஸி தானே? இப்போ மொத்தம் இந்த பக்கம் இருக்கிறதே 8 பேர். அதில் இவர் 2 பொசிஷன் போயிட்டார் அப்படின்னா 6 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 6 + 1 7வது இடத்துல தான் தீபா இருப்பார்னு நம்மளால் பார்த்த உடனே சொல்லிட முடியும். ஓகேங்களா, இல்லை எனக்கு ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ தீபான்றவர் நம்ம என்ன சொல்கிறோம்? இதுக்கப்புறம் 8 பேர் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அதில் லெஃப்ட்லேருந்து 2வது பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, அப்போ 8 அப்படின்றது லெஃப்ட்டு + ரைட்டு -1 தானேப்பா. இதில் என்னமா சொல்லியிருக்காங்க? தீபா வந்து லெஃப்ட்லேருந்து 2வது பொசிஷன். அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் ஒரு பேராக வச்சுக்கோங்கன்றேன். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்றேன். ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, மொத்தம் 8 பேர். இவர் லெஃப்ட்லேருந்து 2வது இடத்துல இருக்கார். ரைட்லேருந்து எந்த பொசிஷனில் இருப்பாங்கன்னு தானே உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க.
அப்போ 8, லெஃப்ட்லேருந்து 2 போயிடுச்சுன்னா என்னப்பா 2ல் 1 போச்சுன்னா 1 வரும், 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸோ 8 - 1 அப்படின்றது 7ஆக மாறிடும். அப்போ ரைட் ஹேண்ட் அப்படின்றது எவ்வளோப்பா 7 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஒரு டோட்டல் கொடுத்துட்டோ ஒருத்தரோட லெஃப்ட் பொசிஷன் மட்டும் தெரிஞ்சால் கூட நம்மளால் ரைட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியுமே, டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1பா. இதில் மொத்தம் டோட்டலாக எனக்கு தெரியுது. ஏதோ ஒருத்தருக்கு லெஃப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரைட்டை கண்டுபிடிச்சிருவோம், இல்லை ரைட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா லெஃப்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே மாற்றி ஈக்குவேஷனும் அங்கே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ரிமைனிங் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஸோ அவ்வளோதான். ஆனால் இது 8ன்றதால நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். சரி, இங்கே 2 பேர் போயிட்டாங்கன்னா இங்கே 6 பேர் இருப்பாங்க, 6 பேர் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் இருப்பாங்க, தீபாவை தாண்டி இருப்பாங்க. அப்போ தீபாவோட பொசிஷன் அப்படின்றது 7வது இடத்துல இருப்பார். நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியும். தெரியாதவங்க டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் கொஷின். இப்போ பாருங்களேன், 38 people ஸ்டாண்டிங் இன் ஏ ரோ ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லாம் நார்த்தை வச்சு தான்ப்பா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, மொத்தம் இந்த ரோவில் 38 பேர் இருக்காங்க. ஹரி இஸ் 11th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேருந்து 11வது இடத்துல ஹரி இருக்கார், 11th ஹரி இருக்கார். ஓகே, முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்னப்பா சொல்கிறான், வைல் ஹேமா இஸ் மொத்தம் இருக்கிறது 38 பேர். இந்த ரோ வந்து பெருசு. ஓகேங்களா? 38 பேர்னா 8ல் 1 போச்சுன்னா 7, 3ல் 1 போனால் 2. அப்போ இந்த பக்கத்தில் இன்னும் 27 பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வைல் ஹேமா இஸ் த 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இதுலேருந்து 14வது இடத்துல யாருப்பா இருக்காங்க, ஹேமா இருக்காங்க. ஓகேவாப்பா? இப்போ பாருங்களேன், ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஹரி அண்ட் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மொத்தம் இருக்கிறதே 38 பேர் தான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இவங்களுக்கு அப்புறம் வந்து 27 பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ 27 பேர் போயிட்டாங்கன்னா இந்த பொண்ணே 14வது இடத்துல இருக்குது. அப்போ இன்பிட்வீனில் எத்தனை பேர் தான் இருக்கணும், இந்த 27ல் 14 போனால் நடுவில் இருக்கவங்க தான் இன்பிட்வீனில் இருந்தாகணும். 7ல் 4 போனால் 3, 2ல் 1 போனால் 1. இட்ஸ் எ வெரி ஈஸி ஒன், நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியும். அதாவது டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் ஹரி வந்து 11th பொசிஷனில் இருக்காங்க ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேமா வந்து 14th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரியோட பொசிஷனே 11th வரைக்கும் இருக்கார் அப்படின்னா அப்போ ரிமைனிங் எத்தனை பேர் தான் இருந்தாகணும், அதுக்கு ரிமைனிங் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த 38ல் 11 போனால் ரிமைனிங் தானே இப்போ இந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மொத்தம் 27 பேர். அதில் ஹேமாவை சேர்த்து ஹேமாவுக்கு இந்த பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்களாம், 14 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹேமாவோட பொசிஷன் 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 27ல் 14 போயிடுச்சுன்னா இன் பிட்வீன் அவன் என்ன கேட்குறான், ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் பிட்வீன் ஹரி அண்ட் ஹேமா. 2 பேருக்கு நடுவில், அவங்க 2 பேரும் சேர்த்து சொல்ல 2 பேருக்கு நடுவில்ன்றான். அப்போது மொத்தம் 27ல் இந்த 14 ஹேமாவோட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 13ன்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினை பாருங்களேன், இதில் ஒரு 2-3 கேசஸ் இருக்கும்ப்பா, அதை நான் இங்கேயே சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு 38ன்றது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 கேசஸ் இருக்குது. இப்போது 38ன்றது உங்களுக்கு கொடுக்கவே இல்லைப்பா. கொடுக்காம என்ன பண்ணுறான், ஹேமா வந்து 14th பிளேஸில் இருக்காங்க, ஹரி வந்து 11th பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? இதில் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறான்ப்பா. இப்போது ஹேமா 14வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹரி வந்து 11th பிளேஸில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நமக்கு என்ன கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அப்படின்றத அவன் கொடுக்காமல் இருப்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப ரேராக கேட்பானுங்க. ஒரு வேளை எனக்கு அப்படி கேட்டுதான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இவர் லெஃப்ட்லேருந்து ஒரு பொசிஷன், இவர் ரைட்லேருந்து ஒரு பொசிஷன். இப்போ இன்பிட்வீனில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. எப்படி சொல்ல முடியும், வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறான்ப்பா. இப்போ நமக்கு டோட்டல் தெரியாமல் இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியும், கரெக்டாக? இன்னொரு பாசிபிலிட்டிஸ் பாருங்களேன். இப்போது ஹேமான்றவர் 2வது இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏதோ ஒரு லைன் ஆரம்பிக்குது, செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்லேருந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ரைட்லேருந்து ஹரியோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி 17ல் இருக்காங்க. ஈவன் அதே 14 கூட வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 14th வச்சுக்கோங்களேன். லெஃப்ட்லேருந்து 14வது இடத்துல ஹேமா இருக்கார், இதே கொஷினே அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்லேருந்து ஹரி வந்து 11வது இடத்துல இருக்காங்க அப்படின்னா இப்போது 14க்கு அப்புறம் இன்னும் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு 3 பேர் தான்ப்பா இருக்காங்கன்னா மொத்தமே இந்த டோட்டல் அந்த ரோவே டோட்டலே பார்த்திங்கன்னா 17 தான் வரப்போகிறாரு. அப்போ ரைட்லேருந்து 11 அப்படின்னா அவர் எந்த பக்கம் வந்தாகணும், ஹேமாவுக்கு இந்த பக்கம் தான் ஹரி வந்தாகணும். கரெக்டாப்பா? இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, நமக்கு டோட்டல் தெரியாது, ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா cannot be determined தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
ஹேமா வந்து லெஃப்ட்லேருந்து 14வது இடத்துல இருக்காங்க. ஹரி வந்து ரைட்லேருந்து ஒரு 11வது இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இதை நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒரு நம்மளோட கெஸ்ஸிங் தான். ஒருவேளை இதுக்கப்புறம் கம்மியான மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ரைட்லேருந்து 11வது இடம் அப்படின்றது ஹேமாவை தாண்டி தான் ஹரி வந்தாகணும் அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த இடத்துல மொத்தம் எவ்வளோப்பா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்துருங்க, அதை டோட்டல் ஸ்ட்ரென்த்து கொடுக்காம ஒருத்தவங்களோட லெஃப்ட்டோ, அதாவது அது 2 பேர், ஓகேங்களா, 2 பேர், இந்த மாதிரி 2 பேருக்கு ஒருத்தர் லெஃப்ட்டில் இருக்காரு ஒருத்தர் ரைட்டில் இருக்காருன்னு சொன்னால் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுவே டோட்டல் ஸ்ட்ரென்த்து இல்லாமல் ஒரே ஒரு பர்சனோட லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்தாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கான்செப்ட் என்னப்பா பார்த்தோம், அதுதானே பார்த்தோம். அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த்தே எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு பர்சனுக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருந்தான்னா என்னால் டோட்டல் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிச்சிட முடியும். அதுவே டோட்டல் ஸ்ட்ரென்த்து கொடுக்காம இந்த மாதிரி 2 பேர் ஹேமா ஹரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2 பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இன்பிட்வீனில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நமக்கு எப்படி தெரியும்? ஓகேங்களா, அப்போது இதில் இப்போ எப்படி கேட்பான்னா டோட்டலும் கேட்பான், இல்லைனா மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்பான், நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா, சரி குறைஞ்சபட்சம் எவ்வளோப்பா பேர் இருப்பாங்கன்னு கொஷின் கேட்பான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான்ப்பா கேட்குறானுங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த கான்செப்ட் வந்து கேட்க மாட்டான், கேட்டால் ஆன்சர் பண்ணுங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரி குறைஞ்சபட்சம் மினிமம் எவ்வளோப்பா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் 2 நம்பர் கொடுக்குறான் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் யார் இருக்காங்களோ அதிகபட்சமாக இருக்காங்களோ அவங்களாவது மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாகணும். இப்போ ஏன்னு பாருங்களேன், இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஹேமா வந்து 14th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, ஹரி வந்து ரைட்லேருந்து 11வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். மேபி இதுக்கப்புறம் ஒரு 2 பேர் தான் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ ஹேமாவை தாண்டி தான், ஏன்னா இப்போ 1 2 3 இந்த மாதிரி வரும்போது 11வது இடன்றது இங்கே வரணும். ஓகேங்களா, அப்போ குறைஞ்சபட்சம் அந்த சீரீஸ் அப்படின்றது எவ்வளோ பேராவது இருந்தாகணும் அப்படின்னா 14 பேராவது இருக்கணும். அதாவது அந்த 2 வேல்யூ கொடுக்குறான் பார்த்தீங்களா, ஒருத்தவங்க 2 மெம்பர்ஸ் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த 2 மெம்பர்ஸில் அதிகபட்சமாக யார் இருக்காங்களோ அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரென்த்தாவது இருந்தால் மட்டும்தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டே பண்ண முடியும். அது கூட இல்லாமல் நம்மளால் எப்படி பண்ண முடியும்? அப்போ இந்த மாதிரி கேசஸில் லெஃப்ட்டு 2 பேரோட ஒருத்தருக்கு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா கேனாட் பி டிட்டர்மைண்டு. சரி குறைஞ்சபட்சம் எவ்வளோப்பா இருப்பான், ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை சொல்லுங்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க நம்பரில், அந்த கொடுத்துருக்க 2 பேரில் யாருக்கு அதிகபட்ச வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சுஜய் ரேங்க்டு 29th ஃப்ரம் த டாப் 59th ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ் சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ்? வெரி ஈஸி ஒன் இல்லையா? இது நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். 87. வராதவங்க டெலகிராம் குரூப்பில் டவுட் கேளுங்கப்பா. இப்போ இந்த கொஷின் வந்துடுங்க. ப்ரைஸஸ் ஆஃப் 5 cars PMJNU அப்படின்னு சொல்லிட்டாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதாவது ப்ரைஸை கொடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லுவான், இல்லை எப்படினாலும் கொடுப்பான், இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டு தான். ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ரைஸ் ஹையை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் இது வந்து ஹையாக இருக்கிறது, ஸோ இது வந்து லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இல்லை நீங்கள் இப்படி பாட்டமில் கூட எடுத்துக்கலாம், எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, J இஸ் லெஸ் தென் U அப்படின்னு சொல்கிறான். கண்டிஷன் எழுதுங்க. J இஸ் லெஸ் தென் UMN அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது இந்த UMN எல்லோரும் ஈக்குவலாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க எல்லாரை விடையும் J தான் கீழே இருக்காருன்னு எனக்கு தெரியும், அவரோட ப்ரைஸ் கம்மின்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரைஸ் B இஸ் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, மொத்தம் இருக்கிறதே 5 பேர் தான்ப்பா, 3 2 5 பேர் தான். அப்போ B தான் கடைசின்னு தான். அப்போது இந்த இடத்துல J தான் வரப்போகிறாரு, இங்கே B தான் வரப்போகிறாரு. ஏன்னா B கொண்டு போய் மேலே போட முடியுமா? நல்லா பாருங்கள், ஜேவோட ப்ரைஸே UMNனை விட கம்மின்னு சொல்லிட்டான் அவன். ஓகேங்களா, B ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டு, அப்போ அவர் இன்னும் கடைசியாக தான் நம்ம போட முடியும், ஃபர்ஸ்ட்லலாம் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் நோ 2 cars have the same price அப்படின்னு சொல்லிட்டான். எந்த காருமே ஈக்குவலான ப்ரைஸில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் U இஸ் லெஸ் தென் M அப்படின்னு சொல்கிறான்ப்பா. ஓகேங்களா, ப்ரைஸ் இப்போ பாருங்கள், இந்த Uக்கும் Mக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ப்ரைஸ் U வந்து M விட கம்மியாக இருக்குது, அப்போ Mக்கு ப்ரைஸ் அதிகம், Uக்கு ப்ரைஸ் கம்மி. ஓகேங்களா, அப்போ நமக்கு கீழே JB தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் MUன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் தெரியுது. இப்போ N எங்கே வரப்போகிறாரு? அடுத்து பாருங்களேன், நெய்தர் U nor J இஸ் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. இப்போ நமக்கு ஒரு விஷயம், இங்கே J இருக்குது, இங்கே B இருக்கார், இப்போது MU ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு நமக்கு தெரியுது. இன்னும் ஒருத்தர் தான் மிஞ்சிருக்காரு, யார்? N தான் இருக்கார். அவன் என்ன சொல்கிறான்,
யூவும் அதிகபட்சம் கிடையாது, ஜேவும் அதிகபட்சம் இல்லைப்பா அப்படின்ட்டான். அப்போ யார் தான் இருப்பாங்க? இன்னும் ஒருத்தர் இருக்கிறது என் மட்டும்தான். அப்போ என் தான் அதிகபட்சம். கரெக்டாப்பா? இப்போ நமக்கு இந்த பேர்லேருந்து நம்மளே எடுத்து எழுதுகிறோம். அப்போ என் தான் அதிகபட்சம். அப்போ இந்த இடத்துல எம்யூ அப்படின்றது இங்கே வரப்போகுது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டான். சரி, இந்த இடத்துல ஜேபி நான் மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஜேபி ஃபஸ்ட்டே சொல்லிட்டான், லீஸ்ட் பி தான் சொல்லிட்டான், லீஸ்ட் பி. அதுக்கப்புறம் ஜேன்றவர் எம்யூ என்னை விட கம்மியாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கண்டிஷனும் கரெக்டு. அடுத்து மூணாவது என்ன சொல்கிறான்? யூவை விட எம்மோட ப்ரைஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆஃப் யூ இஸ் லெஸ் தென் எம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ப்ரைஸ் ஆஃப் யூ வந்து எம்மை விட கம்மியாக தான் இருக்கார். இன்னும் ஒருத்தர் தான் மிஞ்சிருக்கார். அவர் கொண்டு போய் லீஸ்ட்டில் போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா லிஸ்ட் வந்து பின்னு சொல்லிட்டான். அப்போ அவர் எங்கே தான் போட்டாகணும்? டாப்பில் தான் போட்டாகணும். அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். எம் கார் விலையை விட எத்தனை கார்களின் விலை குறைவாக இருக்கும்? எம் வந்து இங்கே இருக்காருப்பா. அப்போ இது கீழே எத்தனை இருக்கார்? 3 பேர் இருக்கார். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், இதுவும் ஒரு ரேங்கிங் மாதிரி தான். ராஷ்மி இஸ் ஷார்ட்டர் தென் மோனிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ராஷ்மி, இப்போ மோனிகான்னு ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்களேன்ப்பா. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஹைட் அதிகமாக இருக்கிறது, இது வந்து ஹைட் லோவாக இருக்கிறது. நான் இப்படியே எடுத்துக்கிறேன். மோனிகா வந்து ராஷ்மி இஸ் ஷார்ட்டர் தென் மோனிகா. மோனிகாவை விட ராஷ்மி கம்மி. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிறோம். அது வந்து இவருக்கு அடுத்து வராங்களா அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மோனிகா அந்த பொண்ணை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து. அதுக்கப்புறம் ஹூனா யாருப்பா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு. அப்போ மோனிகா இஸ் ஷார்ட்டர் தென் பிரேரணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மோனிகா விடையும் ஒரு ஹைட்டாக ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு யாராம்? ஏதோ பிரேரணா அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அதுக்கப்புறம் சனா இஸ் ஷார்ட்டர் தென் ராஷ்மி. இந்த ராஷ்மின்ற பொண்ணை விட சனான்ற பொண்ணு ஹைட் கம்மிப்பா, கீழே போட்டுருங்க. அப்போ ஹர்ஷிதா இஸ் டாலர் தென் பிரர்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரர்னாவையும் தாண்டி ஒருத்தர் இருக்காங்க. அவர் யார்? ஹர்ஷிதா அப்படின்றவங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துருங்க. வேறு யாருப்பா இருக்காங்க? உமா இஸ் ஷார்ட்டர் தென் நிக்கிதா. இப்போ நிக்கிதா நம்ம அரேஞ்ச்மெண்ட்லேயே கிடையாது. அப்போ இந்த இடத்துல போய் நம்மளால் எழுத முடியாது. அப்போ தனியாக எழுதிக்கோங்க. அப்போது நிக்கிதான்னு ஒரு பொண்ணை எழுதி நிக்கிதா, உமா இஸ் ஷார்ட்டர் தென் நிக்கிதா. அப்போ நிக்கிதா ஹைட்டு, உமா வந்து கம்மி. ஓகேங்களா? அண்டு இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்தேன். உமா இஸ் ஷார்ட்டர் தென் நிக்கிதா அண்டு டாலர் தென் ஹர்ஷிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் அவன் டினோட் பண்ணுறான் அந்த இடத்துல? இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல டாலர் தென் ஹர்ஷிதானா யாரை டினோட் பண்ணுறான்? உமா தான் சொல்ல வரான். உமான்றவர் நிக்கிதாவோட கம்மி. எஸ், உமான்றவர் நிக்கிதாவோட கம்மி, ஹர்ஷிதாவோட அதிகம். ஹர்ஷிதா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இதுக்கப்புறம் கொண்டு போய் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை போடலாம் நீங்கள். அப்போ நிக்கிதா மேலே, அதாவது நிக்கிதா மேலே, அதுக்கப்புறம் உமா, அதுக்கப்புறம் ஹர்ஷிதா. இப்போ பாருங்கள், அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ராஷ்மி இஸ் ஷார்ட்டர் தென் மோனிகா. எஸ், மோனிகாவோட ராஷ்மி கம்மியாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் மோனிகா இஸ் ஷார்ட்டர் தென் பிரேரணா. அப்போ பிரேரணா வந்து மோனிகாவோட ஹைட் அதிகமாக தான் இருக்கா. சனா இஸ் ஷார்ட்டர் தென் ராஷ்மி. ராஷ்மியோட சனா வந்து ஹைட் கம்மியாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கள், உமா இஸ் ஷார்ட்டர் தென் நிக்கிதா. ஓகேங்களா? நிக்கிதா விட உமா ஹைட் கம்மியாக இருக்கா. அண்டு போட்டு இது யாருப்பா? டாலர் தென் ஹர்ஷிதா. இதில் சப்ஜெக்ட்டு உமா தான். ஓகேங்களா? அப்போ ஹர்ஷிதாவோட யாருப்பா? உமாவோட ஹைட் அதிகம். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிக்கிதா, உமா, ஹர்ஷிதா, பிரேரணா, மோனிகா, ராஷ்மியா, சனா. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. இவர்களில் யார் மிகவும் உயரம் குறைந்தவர்? யார்? சனா தானே. ஓகேங்களா? சனா வந்து ஒரு குட்டியான பொண்ணு இல்லை. ஸோ அவ்வளோதான்ப்பா நீ கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரேங்கிங் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் அவ்வளோதான்ப்பா. இதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. இதில் நிறைய பேர் இதில் ஓவர்லேப் ஆகுது, அதாகுது, இதாகுதுலாம் சொல்லுவாங்க. இதில் கன்ஃபியூஷனுக்கு வேலையே இல்லை. ஓகேங்களா? ஓவர்லேப்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ஹேமா ஹரின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கன்ஃபியூஷனுக்குலாம் நீங்கள் போகவே போகாதீங்க. ஜஸ்ட்டு ஒருத்தருக்கு லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்தா நமக்கு டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். 2 பேருக்கு, ஒருத்தருக்கு லெஃப்ட் இன்னொருத்தருக்கு லெஃப்ட்டுன்னு கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அதில் கன்ஃபியூஸ் ஆகும், நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. கன்ஃபியூஸ் ஆகுன்றதை தாண்டி அதில் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளால் ஷோராக சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் cannot be determined தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று ஹைட்டு வச்சு பண்ண சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி காரோட ப்ரைஸை வச்சு பண்ண சொல்லலாம். இது எல்லாமே ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட மாடல்ஸை வச்சு நான் எடுத்துருக்கிறது. ப்ளஸ் எனக்கு என்ன கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா தேவை, இந்த டைப் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு தோணுதோ அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிஒய்க்கு பேஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே அன்னெசரி கிடையாதுப்பா. ஸோ கிளாஸ் நல்லா வைஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூப்பா.